வாங்க இன்றைக்கி என்ன வெத்தலை தீபத்தை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடலை. இந்த தட்டை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலையை நல்லா கழுவிட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு 6 வெத்தலை, இந்த 6 வெத்தலையும் அழகாக அடுக்கணும். இதை அடுக்கிட்டு 6 வெத்தலையிலையும் சந்தனம் குங்குமம் வச்சுருக்கேன். இப்போ 6 விளக்கையும் தேய்ச்சி கழுவி விளக்குலையும் சந்தனம் குங்குமம் வச்சு இப்படி ஒவ்வொரு விளக்கா இப்படி ரவுண்டாக அடுக்கிக்கிடுவோம். இந்த 6 வெத்தலையிலையும் 6 விளக்கை அடுக்கணும். அடுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா திரி போட்டு எண்ணெய் ஊற்றணும். இப்படி தான் அடுக்கணும். 6 வெத்தலையில் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், வெற்றிலை தீபத்தை சுற்றிக்க பூ வச்சுருக்கேன். இது செவ்வாய்க்கிழமை தூரம் நான் ஏற்றுவேன். இது நம்ம மனசில் என்ன நினச்சி வேண்டுதோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே கண்டிப்பாக செய்யுங்க எல்லோரும். இந்த வெத்தலை தீபம் இப்போ வெத்தலை தீபத்தை ஏற்றுவோமா, ஏற்றிட்டு முருகர் முன்னாடி வச்சு ஏற்றுவோம். பாருங்கள், இப்போ தீபம் ஏற்றுது. அதை 5 தீபம் ஏற்றிட்டேன். கடைசி ஒரு தீபம் மட்டும்தான் ஏற்றணும். அவ்வளோதாங்க, எல்லா தீபத்தையும் ஏற்றியாச்சு. நீங்கள் மனசார என்ன நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். முருகருக்கு தான் அந்த வெத்தலை தீபம். எல்லோரும் ஏற்றி பாருங்கள் செவ்வாய்க்கிழமை தரும். அதே மாதிரி உடம்புல நோய் பிணி எது இருந்தாலும் மனசார வேண்டி அவரை நினச்சி செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். முருகரை நினச்சா நடக்காதுன்னு என்ன இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை தூரம் இப்படி ஏற்றுவேன். எனக்கு இதில் ஒரு மன திருப்தியாக இருக்குன்னா வந்த நோய் வழி நோக்கி போயிடும். மழை போல் வந்தாலும் பண்ணுவேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நான் பெற்ற மக்களும் நல்லா இருந்து எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும். எனக்கு செவ்வாய்க்கிழமை எல்லோரும் கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். நீங்கள் நினச்சது நடக்கும். கல்யாணம் வராத பிள்ளைகள் கல்யாணம் வரும். எதெல்லாம் நீங்கள் கேட்கலோ கண்டிப்பாக நடக்கும். வாரம் இப்படி போடுங்க. செவ்வாய்க்கிழமை தூரம் நெய்யில் படனா நெய்யில் படலாம், எண்ணெயில் படலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அது போடலாம். பயன்படுத்த எண்ணெய் மட்டும் போடக்கூடாது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்,